ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்க போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம். இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அதிசார மாதம் உச்சமாகிறார். துலா ராசி ராசியின் அதிபதி சுக்கரன், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் 12ஆம் வீட்டுல நீசமாகுது 16ஆம் தேதி வரைக்கும். நீங்க போட்ட உழைப்புக்கு நீங்க போட்ட முதலீடுக்கு எல்லாமே ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு 16ஆம் தேதிக்கு மேலதான் அப்படிங்கறத எடுத்துக்கணும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுடைய ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாசம் துலா ராசிக்கு நிச்சயமாக ஏற்படும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்க போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம். இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அதிசார மாதம் உச்சமாகிறார். அடுத்தது பாருங்க சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கேதான் இருக்க போகிறார். கூட என்ன பண்றாரு அப்படின்னா சுக்ரன் 16ஆம் தேதிக்கு மேல மாறப்போகிறார். இந்த இடத்துல சூரியன் நீசம். ஆனா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 16ஆம் தேதி நீசத்திலிருந்து மறுபடியும் ஆட்சி பலம் பெற்று சூரியனோட இணைய போகிறார். இந்த சூரியனும் சுக்கிரனும் சேரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிர ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். இது உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு, அதே போல செல்வ செழிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு, அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வளர்ச்சி, அரச போக வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த யோகம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தந்தைக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த குழந்தைகள் வளர 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 செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதா இந்த சுக்கிர ஆதித்ய யோகம். அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் நீசமாகும் பொழுது இந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வரும் பொழுது இந்த சூரியனுக்கு பவர் கிடைக்கும். அப்ப எப்படி ஆகும் கேட்டீங்கன்னா இது விபரீத ராஜயோகமாக நீசபங்க ராஜயோகத்தை இந்த சூரியன் பெறுகிறார். அப்ப நீசபங்க ராஜயோகம் பெறக்கூடிய சூரியன் எல்லாருக்குமே நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பை கொடுக்க போகிறார். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி விருச்சிகத்துக்கும், அதே போல புதன் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி விருச்சிகத்துக்கு வர்றாங்க. இந்த புதனும் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நாலேஜ், அதே போல எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்த உயர் பதவி, அதிகாரம், உயர் பதவி, உயர் புகழ் இதெல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட புதன் அந்த குரு என்ன பண்றாருன்னா பாக்குறாரு. அப்ப குருவினுடைய பார்வை இந்த செவ்வாய்க்கு புதனுக்கு விழுகுது. அப்போ குரு செவ்வாயை பார்த்தால் குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க 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 வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும். ஆயுள் பலத்தை தீர்க்கமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல இந்த குரு புதனை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்ல நாலேஜ், அதே போல எந்த விஷயங்கள் செய்தாலும் அது கூர்மையான சிந்தனைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார். எதையும் யோசிச்சு செய்வாங்க, ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வாங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும். ஒரு கோயிலுக்கே போனாலும் கூட அங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கறத கூட யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு சாதுரியமான ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கறதா இந்த குரு புதனை பார்க்கிறது, குரு புதன் சேர்க்கை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இத்தனை யோகங்கள் இந்த மாசம் இருக்கு. சனி பகவானும் வக்ர கதியில தான் இருக்காரு நவம்பர் மாசம் வரைக்குமே. சோ யாராருக்கு என்னென்ன செய்யுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். துலா ராசிக்குண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துலா ராசி ராசியின் அதிபதி சுக்கரன், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் 12ஆம் வீட்டுல நீசமாகுது 16ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்குள்ளேயே வரப்போகிறார். அப்போ ராசி அதிபதி வலு இழந்தால் ரொம்ப கவனமா இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டுல போய் வலு இழந்து, அப்போ பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. வெளியூர் வெளிநாடு பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்க. அதுவும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக் கொள்வது என்பது ரொம்ப சிறப்பு. ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான். 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த ராசி அதிபதி உங்களுடைய சொந்த வீடாக, மூல திரிகோண வீடாக, மகாலட்சுமியின் வீடாக இருக்கக்கூடிய துலா வீட்டுக்கு வரப்போகிறார். அப்ப என்ன ஆகும்? அதற்கப்புறம் தான் உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும். அதற்கப்புறம் உங்களுக்கு வளர்ச்சி, புதிய முயற்சிகள் செய்யறதுல அதற்கப்புறம் தான் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே 16ஆம் தேதிக்கு மேலதான் கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள், 8ஆம் இடங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள்,
திடீர் வருமானங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கப்புறம் நீங்க போகக்கூடிய பயணங்கள், நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு. அப்ப யாரு கூட நிக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இவர் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட நிக்கிறார். சூரியன் இந்த வீட்டுல முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்காருன்னு நீசத்துல இருக்காரு. அப்ப சூரியன் நீசமாகிறார் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் 11ஆம் அதிபதி. அப்ப லாபங்கள் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். ஆனாலும் இந்த 16ஆம் தேதிக்கு மேல சுக்கிரனோட சேரும்பொழுது சூரியன் உங்களுக்கு நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். அப்போ 16ஆம் தேதிக்குள்ள அதீத லாபங்கள் கிடைக்க போகுது. எதிர்பார்த்த விஷயங்கள், நீங்க போட்ட உழைப்பு, துளாராசி இயற்கையாகவே உழைப்பு ராசி இந்த பெயர். சோம்பேறித்தனப்பட்டா நல்லா பெற்றுவாங்க. ஆனாலும் அவருடைய எண்ணங்கள் ஃபுல்லா உழைப்பு மேலதான் இருக்கும். அப்போ உழைப்புக்குண்டான ஒரு ராசியில துளாராசி உண்டு. அப்போ நீங்க போட்ட உழைப்புக்கு, நீங்க போட்ட முதலீடுக்கு எல்லாமே ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு 16ஆம் தேதிக்கு மேலதான் அப்படிங்கறத எடுத்துக்கணும். அப்போ சுக்கிரனும் சூரியனும் சேரும்போது இது சுக்கிர ஆதித்ய யோகமாக பெயர் புகழோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும், நல்ல ஒரு வளர்ச்சியும், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பும், உங்களுடைய ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாசம் துலா ராசிக்கு நிச்சயமாக ஏற்படும். அடுத்தது பாருங்க, 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் தேதி வரைக்கும் ராசிக்குள்ளதான் இருக்காரு. அப்ப 2 கூடிய ராசிக்குள்ள இருந்தாலும் பண வரவு பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். அதற்கப்புறம் இதை விட இன்னொரு யோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 கூட 2ஆம் வீட்டுக்கே 10ஆம் தேதிக்கு மேல வரப்போம். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று வந்து குருவினுடைய பார்வையில் நிக்க போகுது. அப்ப என்ன ஆகும்? குரு பார்வை சகல தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பண வரவு, பொருளாதாரத்துல ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, உங்க பேச்சுக்கு மரியாதை, ஒரு பேச்சுல தெளிவு, ஒரு விஷயம் பேச போகணும், அங்க நீங்க சொல்றதை கேட்கணும், அது உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது நல்லது. அப்ப அவரே 7 குடையவரும் ஆகிறாரு இல்லையா செவ்வாய். அப்ப 7 குடையவரும் ஆகி 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது திருமணம் கை கூடி வரும். இந்த மாசம் நிறைய துளாராசிக்காரர்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. அப்ப 2 குடையவரும் 7 குடையவரும் அவரே இருக்கிறதுனால திருமணம் கை கூடி வர்றது, கணவன் மனைவிகள் அந்யூன்யங்கள் எல்லாமே சிறப்பா இல்லைனாலும் கூட இப்ப சிறப்பா இருக்கிறதுக்குண்டான ஒரு ஏற்பாடுகள். அதே போல பாத்தீங்கன்னா பார்ட்னர்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது. நண்பர்கள் எல்லாமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். பரிகாரமே 7ஆம் இடம் தானே. அப்ப குரு பார்க்கும் பொழுது இந்த மாதம் செய்யக்கூடிய பரிகாரங்கள், வழிபாடுகள், நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன தான தர்மங்கள் பண்ணினீங்கன்னாலும் அது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது 3 மற்றும் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் வீடு பதவிஸ்தானம், தொழில் ஸ்தானத்துல போய் உச்சமாகிறார். அப்ப 3 குடையோர் உச்சமானால் உங்க முயற்சிகள் 1க்கு பல முறை வெற்றி அடைய போகுது. நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள், சகோதரர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது, அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான அதீத வாய்ப்புகள் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா தைரியம் அதிகமாக போகுது. எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன செஞ்சாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசம் உண்டு. அப்ப அவரே 6 குடையவராகவே 10ல இருக்கும் பொழுது தொழில் ரீதியாக இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலக போகுது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, ஒரு உயர்வு, அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக பதவி உயர்வு தான். ஏன்னா 10ல் குரு இருந்தால் பதவி பறி போகும்னு சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாது. 10ல் குரு இருந்தால் நீங்க என்ன பதவியில இருக்கீங்களோ அந்த பதவியில இருந்து அடுத்த பதவிக்கு போவீங்க, உயர் பதவிக்கு போவீங்க அப்படிங்கறது அமைப்பு. அப்ப யாராவது பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த மாசம் அதெல்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரும். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் விலகும், கடன் அடையும், நோய் ஏதாவது இருந்தா விலகும், பகைவர்கள் ஒளிஞ்சு போவாங்க அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இந்த மாசம் உண்டு. அடுத்தது சனி பகவான். சனி யாரு? 4, 5 குடையவர். ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் கொஞ்சம் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கிறது. அதே போல பாத்துட்டீங்கன்னா குழந்தைகள்னால ஒரு நிம்மதி, குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது, குல தெய்வங்களோட வழிபாடுகளை செய்வது, இதெல்லாம் இந்த மாசம் சிறப்பா இருக்கும். ஒருவேளை வக்ரமாக இல்லைன்னா இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாம குழந்தைகளால கொஞ்சம் கொஞ்சம் மனக்கவலைகள் ஏற்படுறது, ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அதெல்லாம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு அந்த இடமாற்றம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்துக் கொள்வது என்பது கொஞ்சம் சிறப்பு. உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கும். உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தது புதன். புதனை பொறுத்த வரைக்கும் 9 மற்றும் 12ஆம் அதிபதியாகி அவர் இருக்கக்கூடிய வீடு பாத்துட்டீங்கன்னா விருச்சிகத்துக்கு வரப்போகிறார் 7ஆம் தேதிக்கு மேல. அப்போ 9ங்கிறது அப்பா. அப்ப தந்தை மூலமாக வருமானம், தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறது, தந்தை சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருவது, அவரோட இருந்து நீங்க செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைப்பது, இதெல்லாம் இந்த மாசம் உண்டு. நல்ல குரு அமைஞ்சு வருவார். நல்ல குரு அமையக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா புதன் இங்க இருந்தாலும் இங்க செவ்வாய் இருக்காரு இல்லைங்க. அப்ப செவ்வாயோட சேர்ந்து ஒரு ஆட்சி பலம் பெற்ற கிரகத்தோட ஒரு கிரகம் சேரும்பொழுது கண்டிப்பாக அது அவருடைய பவரும் இந்த புதனுக்கு வரும். அப்போ தந்தை மூலமா உதவிகள் கிடைக்கிறது, நல்ல குரு கிடைப்பது, குரு உபதேசம் கிடைப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவே 12ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது
வெளிநாட்டு வருமானம் வரும். 2ஆம் இடங்கிறது வருமானம், 12ஆம் இடங்கிறது வெளிநாடு. அப்ப வெளிநாட்டு வருமானம் கண்டிப்பா வரும். வெளிநாடு சார்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பண வரவோ அல்லது பணம் நின்னு போச்சு, பணம் திரும்பி வரல, பொருளை அனுப்பிட்டோம், பொருளுக்கு உண்டான ஒரு நல்ல அமௌண்ட்டோ ஒரு நல்ல விஷயங்களோ இங்க வரல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் அது எல்லாமே இந்த மாதம் சக்சஸ் ஆகும். 12ஆம் இடம் 2ல இருந்ததுன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நிச்சயமா உண்டு. நல்ல தூக்கம் வருங்க. அதை விட நிம்மதியா இருக்க தோணும். ஒரு மனசு ஒரு நிம்மதியா இருக்கும். டோட்டலா அந்த அலபாஞ்சிட்டு இருக்கிற மனசெல்லாம் ஒரு சால்வாயின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இந்த மாசம் துலா ராசிக்கு ஏற்படும். அதே போல கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்களும் ஏற்படும். குடும்பம் அமையும். 2ஆம் இடங்கிறது குடும்பம், 12ஆம் இடங்கிறது கணவன் மனைவியினுடைய இல்லற சுகத்தை சொல்லக்கூடியது. அப்போ கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது, குடும்பம் அமைஞ்சு வர்றது. ஏன்னா இயற்கையாவே பாருங்க 2 கூட 2ல இருக்கிறனால கண்டிப்பா மேரேஜ் நடக்கும் இந்த மாசம். அப்ப அதிகமாக துளாராசிகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களும் சுப நிகழ்ச்சிகளும் சுப விரயங்களும் இந்த மாதம் உண்டு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சூரியனை பத்தியும் நம்ம சொல்லியாச்சு. சூரியன் 16ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு விபரீதமாக ராஜயோகத்தையும் லாபத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கறது உண்மை. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுப நிகழ்ச்சிகள், பணவரவு, சந்தோஷங்கள், பயணங்கள் எதுன்னு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது இல்ல. ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாத்துக்கோங்க. அது மட்டும் தான் உங்க ஆரோக்கியத்திலேயே கொஞ்சம் மன ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா துளாராசிக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டான மாதமாக இருக்கும் அப்படிங்கறதா உண்மை. இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்க ஜாதகத்துல நல்லா இருந்து விட்டால், கிரகங்கள் நல்லா இருந்துட்டா நான் சொல்வதை விட இனிமே நல்ல பலன்கள் நடப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.